போன மேட்ச் நேதன் ஸ்மித் விளையாண்டுருந்தாரு, ஒரு பவுலர் ஷார்டேஜா இருந்துச்சு. சோ அந்த டைம்லயும் கிளென் பிலிப்ஸ் மாதிரியான பவுலர்ஸை பத்தி பேசணும், அவரு வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. பட் மைக்கேல் பிரேஸ்வெல் வந்து போன மேட்ச்லயும் சரி இந்த மேட்ச்லயும் சரி, போன மேட்ச்ல பவுலர்ஸ் இல்லாதப்பவும் அந்த ஒரு பிளேஸ்ல வந்து அவருடைய அந்த இம்பாக்ட், அவரை வந்து ஒரு 8-9 ஓவர்ஸ் 10 ஓவர்ஸ் பக்கம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து மிச்சல் சாண்ட்னருக்கு நான் பவுலிங் பண்ணி போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் அதே ஒரு கான்பிடன்ட். 10 overs 29 runs ஃபார் 4 wicket அப்படிங்கிறது. மெயின் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கிறனாலும் ஒரு சைடு அவங்க ரன்னை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னொரு சைடு இவரை வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா இருக்காரு. ஸோ பவுலர்ஸ் வந்து பவுலர் ஷார்டேஜா இருக்கும்போது மைக்கேல் பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ் மாதிரியான பவுலர்ஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணி யூஸ் பண்றது. நியூசிலாந்துடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் பெரிய பவுலர்ஸ் இல்லைனாலும் இந்த பார்ட் டைமர்ஸ் ஒரு 4-5 ஓவர்ஸ் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ற பவுலர்ஸ் 10 ஓவர்ஸ் போடும்போது நல்லா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காங்க. ஓவர் ரொட்டேஷன் வந்து பண்றதுக்கு கேப்டனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு.